அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது ஃபேஷன் ஆகிவிட்டதாகவும் அமித்ஷாவை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது குறித்தான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை தர இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி, கூடுதல் விவரம். குறிப்பிட்டு இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதன் தொடர்ச்சியாக அரசியல் நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி 2 அவைகளையும் மிக முக்கியமான உறுப்பினர்கள் அது தொடர்பாக பேசணும்னு சொல்லி கோரியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் மக்களவையில அந்த 2 நாட்கள் அந்த சிறப்பு விவாதம் நடைபெற்றிருந்துச்சு. பிரதமர் மோடி பேசியிருந்தாரு. இதனால நேற்றைய தினம் மாநிலங்களவையில அந்த விவாதத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல விஷயங்களை பேசிட்டு வரும்போது நாட்டில் தற்போது அம்பேத்கர் என்று முழக்கமிடுவது ஃபேஷன் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதற்கு பதிலாக கடவுளுடைய பெயர்களை குறிப்பிட்டிருந்தால் கூட இவ்வளவு முறை நீங்க உச்சரித்தால் கூட உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல அதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் தற்போது குறிப்பிட்ட நாடாளுமன்றத்தினுடைய அந்த அந்த நுழைவு வாயில்ல 2 சபையினுடைய உறுப்பினர்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களினுடைய உறுப்பினர்கள் அம்பேத்கருடைய படத்தை ஏந்தியவாறு தற்போது அமித்ஷா அவர்களுடைய பேச்சை கண்டித்து முழக்கமிட்டு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அம்பேத்கர் குறித்து அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசிய அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியான அந்த கோரிக்கைகளை வச்சுட்டு வராங்க. அதே சமயத்துல மக்களவை கூடிய ஒரு சில நிமிடங்கள்லயே தற்போது மதியம் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியான விமர்சனத்தை முன்வச்சு வரக்கூடிய நிலையில அம்பேத்கர் தொடர்பான அமித்ஷா அவர்களுடைய பேச்சு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதை எப்படி பாஜக சமாளிக்க போறாங்க, இந்தியா கூட்டணி இந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கலாம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அவருடன் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரசார் அம்பேத்கர் புகைப்படத்தை கையில் ஏந்தி அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜீவபாரதி.